இங்க பிருத்திவின்ற ஒரு பையன் ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபரா இருக்கான். எங்க போனாலும் அவனுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவிங்கா இருக்கு. ஆனா அவனோட பர்சனல் லைஃப் அப்படியே தலைகீழா இருக்கு. அவனோட அப்பா இவன் சின்ன வயசா இருக்கும்போதே வீட்டை விட்டு ஓடி போயிறாரு. இவங்க அம்மா டெய்லரா இருந்து இவனை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவனோட அம்மா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அடிக்கடி பேசி பழகத்தை பார்த்த ஊர் மொத்தமும் அவங்கள தப்பா பேச இவன் அவனோட அம்மாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி போயிட்டு இருக்கும்போது பிருத்திவி யூடியூப் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணி நிறைய ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ண போறதா சொல்லி ஒரு லைவ் வீடியோ போடுறான். அதை அவனோட ஃபேனான ஒரு பார்ட்டி பார்த்து அந்த மொத்த ஃபண்டான 1,70,000 தன்னோட பேத்தி கிட்ட சொல்லி அனுப்ப சொல்றாங்க. அந்த பொண்ணு அனுப்பி விட பதிலுக்கு அவன் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்றான். இப்படியே பேசி ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிராங்க. இவன் கொஞ்சம் கொஞ்சமா அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ ஒரு நாள் அந்த பாட்டி பிருத்திவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர பார்த்தா அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனோட பொண்ணு. இவ்வளவு பணக்கார ஃபேமிலி பொண்ணுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்கன்னு அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடான் பிருத்திவி. அந்த கோவத்துல அவனோட அம்மாவோட ஃப்ரெண்டை குடிச்சிட்டு போய் அடிச்சிட்டு வந்துடுறான். அந்த பொண்ணு ஏன் இவன் நம்மளை அவாய்ட் பண்றான்னு தெரியாம அவனை தேடி வர அப்போ போதையில இருந்த பிருத்திவி அவனோட ஃபேமிலி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்த பத்தியும் சொல்ல அவனோட நேர்மை பிடிச்ச இந்த பொண்ணு அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு கால் வர அங்க போனா அவளோட அம்மா அவன் அப்பாவோட கடைசி ஆசைன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதுல சிவசங்கர்னு ஒரு ப்ரொஃபசர் குடும்பத்துக்கு தான் பண்ண கொடுமையை பத்தி எழுதியிருக்காரு. அந்த பேரை கேட்ட பிருத்திவி அந்த சிவசங்கர் தன்னோட அப்பா தான் சொல்றான்.